நான் வந்து கண்டிப்பாக டிவோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஏதாவது ப்ராமிஸ் பண்ணி கூட அவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் போயிருக்கலாம். ஃபார் த லீகல் ஒய்ஃப் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒய்ஃப்க்கு எப்போவுமே வந்துட்டு ஒரு சேஃப்டி இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கும் நல்லாவே தெரியும் அவங்களாம் இதை விட்டு விலகினா மட்டும்தான் அவங்க வர முடியும் உள்ள. நான் ஏன் லூஸ் பண்ணிட்டு போகணும்? எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிட்டு யூ கம் பேக். இப்போ ஒரு பீக்கில் இருக்கும்போது யாருமே விட்டுட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ அவங்க ஜாய் கிறிஸ்டல்டா வைக்கிற எல்லா விஷயமும் வந்துட்டு கான்ட்ரவர்சியாக போகும்ல. அவங்க சொல்கிற எதுவுமே உண்மை இல்லையே தான் மேம். அவங்களுடைய லைஃப்பை வந்து நிறைய கிரிட்டிக் பண்ணாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய மூவியில் they are trying to justify அண்ட் அதையும் அவங்க பொண்ணு வழியாக பண்ணுறாங்க அப்படின்னும் போது அந்த கேர்ள் ஆல்சோ இஸ் அக்செப்டிங் தட் அம்மாவுடைய ட்ராமடைஸ்ட் சிச்சுவேஷன் தான் அவங்களை இந்த மாதிரி நடந்துக்க வைக்குது. சரி, ஒரு யங் விமனாக இருக்கும்போது மென்னை பார்க்குறாங்க அப்படின்னா மென் வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக அவங்க ஒரு செட்டில்டு லைஃபு இல்லை அவங்க டேக்கிங் கேர் ஃபேக்டர் இந்த மாதிரிலாம் வந்துட்டு அட்ராக்ட் ஆவாங்க. இப்போ இந்த மாதிரி ஏஜ்டு மென் அப்படின்னு வரும்போது என்ன ஆகும்னா அவங்க ஆல்ரெடி நிறைய செட்டில் பண்ணி வச்சுருவாங்க. அவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே வந்து டேக்கிங் கேர். கிட்டத்தட்ட 30 to 40% ஆஃப் டிவோர்ஸ் கேசஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2021 சர்வேல. இந்த என்டர்டெயின்மெண்ட்டில் இருக்கிறவங்க அந்த பிஆர் அதை ஒவ்வொரு கமெண்ட்டையும் பார்த்து அந்த பிஆர் ஹேண்டில் பண்ணுற விஷயங்கள், சரி நீங்கள் இந்த விஷயத்தை இப்போ சொல்லுங்கள் அந்த விஷயத்தை அப்போ சொல்லுங்கன்னு அவங்க ஃபேமிலியே வந்து ஒரு பாட்காஸ்ட் மாதிரி ஆகிடுது அவங்களுக்கு. மாலை முரசு வைப் ப்ரெசன்ஸ் இன்றைக்கி ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு எபிசோடில் இருக்கும். எஸ், நிறையா வந்து நம்ம செலிபிரிட்டிஸ் வந்து பார்த்துருந்துருப்போம், அவங்கள ரசிச்சிருப்போம். அவங்களுடைய மேரேஜ், அவங்களுடைய பர்சனல் லைஃப் நம்மளுடைய பர்சனல் லைஃப்லேயே வந்து கம்பேர் பண்ணிலாம் பார்த்துருந்துருப்போம். அந்தளவுக்கு செலிபிரிட்டிஸும் மக்களும் வந்து இணைஞ்சிருக்காங்க சொல்லலாம். அவங்க லைஃப்பில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், சமீபமாக நடக்கக்கூடிய டிவோர்ஸ், இதை எல்லாத்த பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காகவும் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன்ஸ் பற்றி அழகாக நம்மக்கிட்ட சொல்கிறதுக்காக நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா சைக்காலஜிஸ்ட் வெண்ணிலா மாரி இருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஹாய் மேம், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். செலிபிரிட்டிஸ் வந்து நிறைய கல்யாணம் பண்ணுறாங்க ஆப்வியஸ்லி. பட் இதில் செலிபிரிட்டி மேரேஜ் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கான ரீசன் என்ன? ரீசனே செலிபிரிட்டியாக இருக்கிறதுன்றது ஒரு ரீசனாக கூட இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்களுடைய லைஃப் வந்து ஒரு ஒரு அப்படியே ஓப்பன் புக் மாதிரி. முன்னாடியெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா சுற்றி ஒரு 10 பேர் ஒப்பீனியன் கொடுப்பாங்க. அது பேரண்ட்ஸாக இருக்கலாம், நம்மளுடைய வெல்விஷர்ஸாக இருக்கலாம், இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறீங்க, இந்த மாதிரி பண்ணுங்கள், அந்த மாதிரி பண்ணுங்கன்னு ஒரு சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் நம்ம அதை வந்து பர்சனலாக தான் அப்ளை பண்ணிகிட்ருப்போம். அது நம்மளுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டில் போயிடும். பட் வென் கம்ஸ் டு செலிபிரிட்டி அவங்க மேரேஜே வந்து சீன் லைக் எ ஃபேரி டேல். அந்த ஃபேரி டேல்குள்ளே எப்படி இருக்கும்னா அவங்க அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தீபிகா படுகோனுடைய மேரேஜ், நயன்தாரா அவங்க மேரேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ்லேயே வந்து போட்டாங்க. அண்ட் அது வந்து அவ்வளோ வியூஸும் வந்தது. எப்படி இருக்குன்னா இது ஒரு ட்ராமா, இதுவும் ஒரு கதை மாதிரி தான். அவங்களுடைய மூவி அவங்க வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா நயன்தாரா பர்சனலாக பார்க்குறது கிடையாது, தீபிகா படுகோனை பர்சனலாக பார்க்குறது இல்லை, அவங்கள இன்னும் ஒரு ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி தான் பீப்புள் சி. அப்போ அவங்களுடைய மேரேஜ் எப்படி இருக்கணும், பியூட்டிஃபுல்லாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும், 2 பேருக்குள்ளே இருக்கிற லவ் வந்து எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கணும். ஸோ அவங்க பேசுகிற வார்த்தைகள், அவங்களுடைய மேரேஜில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே பீப்புளுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாகவோ இல்லை அது வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலாகவோ பேசுகிற மாதிரி ஆயிடுது. ஸோ இந்த செலிப்ரிட்டிஸ்க்கு என்ன ஆகுதுன்னா அது ஒரு ப்ரெஷர். ஏன்னா அவங்களுடைய ஃபேம் அதையும் மெயின்டைன் பண்ணும், அவங்க கெரியர்லேயும் அவங்க வந்து ஃபெயில் ஆகக்கூடாது, அவங்க மேரேஜ்லேயும் ஃபெயில் ஆகக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய லைஃப்பை எப்போவுமே வந்துட்டு ஒரு கேமரா வந்து அவங்கள சுற்றி இருக்கிற மாதிரியே தான். எங்கே அவங்க யார்கிட்ட பேசுகிறாங்க, எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க, எப்படி அவங்களுடைய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வெளியே வரும்போது அவங்க கையை பிடிச்சிருக்கிறாங்களா பிடிக்கலையா, கையை பிடிக்கலன்னா அப்போ இவங்களுக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, ஏன்னா நேச்சுரலாகவே அவங்க அப்படியே ஒரு இமோஷன்ஸ் காட்டிட்டு போவாங்க. அதை கூட வந்து கேப்சர் பண்ணுற அளவுக்கு நம்ம மீடியாஸ் சுற்றி இருக்கும்போது அவங்களுக்கு கான்ஸ்டன்ட் ப்ரெஷரும் இருக்குது. இப்போது செலிபிரிட்டிஸ்க்கு ப்ராப்ளம்னு வரப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மாதம்பட்டி சாருடைய அந்த கேஸ் எடுத்துக்கலாமே. இப்போ வந்து ஜாய் கிறிஸ்டலில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, லைக் எனக்கு வந்து எனக்கு தெரியாமல் வந்து கல்யாணம் பண்ணாங்க, எனக்கு நிறைய விஷயங்களை மறைச்சி வந்து கல்யாணம் பண்ணாங்க, இது எல்லாமே சொல்கிறாங்க ஆப்வியஸ்லி. பட் இதை பற்றி நிறைய டிபேட்டும் இருக்குது, அதுக்கு அவங்க இன்னசென்ஸும் ப்ரூவ் பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரி வழக்குகளுக்கு வந்து எடுத்துகிட்டு வர பல கேசஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், அதாவது லீகலாக இருக்கவங்க, அவங்க வந்து எப்போவுமே அவங்க ஹஸ்பண்டை கம்ப்ளைண்ட் பண்ணுறதில்ல, நிறைய விஷயங்களை விட்டு கொடுக்குறதும் கிடையாது. அஃபெக்ட் ஆகிறது என்னமோ வந்து இந்த செகண்டாக ஆகக்கூடியவங்க தான் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிலைமைக்கான காரணம் என்ன?
பேசிக்காக வந்து ஒரு செலிப்ரிட்டியோடைய ஒய்ஃப் அப்படின்னும் போது அவங்களுக்கான கம்ஃபர்டபிலிட்டி, அவங்களுக்கான சொஃபஸ்டிகேஷன்றது கண்டிப்பாக கிடச்சிரும். ப்ளஸ் அவங்க சொல்கிற மாதிரி மறைச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு இருக்கட்டும், செலிப்ரிட்டிஸோடைய லைஃப் வந்து என்றைக்குமே வந்துட்டு மெயினான விஷயங்கள் எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் தான். எதையுமே அவங்க வந்து கவர் பண்ணுற மாதிரி இல்லை. இண்டிவிஜுவலாக பர்சனலாக அவங்க 2 பேருக்குள்ளே கமிட் பண்ணும்போது அவங்க வந்து நான் வந்து கண்டிப்பாக டிவோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஏதாவது ப்ராமிஸ் பண்ணி கூட அவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிருக்கலாம். பட் ஃபார் த லீகல் ஒய்ஃப் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒய்ஃப்க்கு எப்போவுமே வந்துட்டு ஒரு சேஃப்டி இருக்குது, ஒரு செக்யூரிட்டி இருக்குது. அவங்க இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணி ஃபைட் பண்ணி இதை வெளியே அக்லியாக கொண்டு வரதை விட த பர்சன், அதாவது செகண்டாக அவங்க இருக்கிறவங்களுக்கு லீகலாக மேரேஜுன்ற மாதிரி ப்ரூஃபு இதெல்லாம் காட்டினாலுமே அது பெருசாக வந்துட்டு பேசப்படாது. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கும் நல்லாவே தெரியும் அவங்களாம் இதை விட்டு விலகினா மட்டும்தான் அவங்க வர முடியும் உள்ள. இவங்க விலகாத வரைக்கும் அவங்க ஃபைட் பண்ணிக்கிட்டே தான் இருக்க முடியும். அதாவது நான் என்ன கேட்க வரேன்னா, உமனோட மென்டாலிட்டி வந்து அந்த இடத்துல இருந்து நமக்கு ஓகே இந்த மாதிரி தவறு நடந்திருந்தா தெரியல, பட் நடந்திருந்தாலும் நம்ம அந்த இடத்துல இருந்து விலகாம இருக்கணும் அப்படிங்கிறதா இருக்குமா? கரெக்ட். அவங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். இப்போ இவங்க விலகிறதுனால இவங்களோட லைஃப் அவங்க லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நான் ஏன் லூஸ் பண்ணிட்டு போகணும்? எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிட்டு யூ கம் பேக், நீ போகக்கூடாது. அந்த மாதிரி கூட தே வில் ஹாவ் டேர்ம்ஸ். ஏன்னா செலிப்ரிட்டியோடைய ஒய்ஃபாக இருக்கிறதுன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் அவங்களுடைய அந்த ரொம்ப லாங் ரன்னாக அவங்க இவங்களுடைய வாழ்க்கையில் வந்துட்டு இருக்கும்போது இப்போ ஒரு பீக்கில் இருக்கும்போது யாருமே அதை விட்டுட்டு போகணும், அந்த ஒரு சேஃப்டியான ஒரு லைஃப்பை விட்டுட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. வென் ஷீ இஸ் நாட் டன் எனிதிங் ராங், நான் எதுவுமே பண்ணாத போது நான் ஏன் வந்து இதுலேருந்து வெளியே வரணும்? யூ சார்ட் இட் அவுட் அண்ட் யூ கம் பேக். அதனால தான் அவங்க எதையுமே ஃபைட்டும் பண்ணாமல் இருக்காங்க. ஹஸ்பண்டோடைய சப்போர்ட்டில் போகிறது என்னென்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் வந்து நல்லா தான் இருக்கோம். ஸோ அவங்க ஜாய் கிறிஸ்டல்ட வைக்கிற எல்லா விஷயமும் வந்துட்டு கான்ட்ரவர்சியாக போகும்ல. அவங்க சொல்கிற எதுவுமே உண்மை இல்லையே, 2 பேரும் நல்லா தானே இருக்காங்க அப்படின்றது. ஸோ பர்சனலாக அவங்க பேசின விஷயத்துக்கு எந்த ப்ரூஃப்மே இவங்க கொடுக்காம இருக்காங்க. நான் என் ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கேன், நாங்கள் டிவோர்ஸ் பண்ணுற மைண்டில் இல்லை, ஐ எம் ஆல்வேஸ் சப்போர்ட்டிவ் ஃபார் மை ஹஸ்பண்ட் அப்படின்னும் போது எங்கே போய் அவங்க லீகலாக இதை ப்ரூவ் பண்ண முடியும்? எங்கே போய் அவங்க ஃபைட் பண்ண முடியும்? அதே சேம், எஸ் கண்டிப்பாக அதே மாதிரி அது இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் போகாமல் இருக்கிறது தான் பெட்டர். ஏன்னா அதுக்கப்புறம் அதை பற்றி இப்போ டிவோர்ஸ் ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், தென் யூ ஆர் கெட்டிங் மேரிட்ன்றது வித்தியாசம். ஆல்ரெடி அவர் டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டார், ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் இவங்க லைஃப்குள்ளே வருதுன்றது வேறு. டிவோர்ஸ் பண்ணிடுவேன் இது வந்து நார்மலாகவே மென்னை நம்பி வர விமன் சொல்கிற விஷயம் தானே. ஒய்ஃபு சரியாக பார்த்துக்கல, நான் என் ஒய்ஃபு வந்து நல்லா என்னை வச்சுக்க மாட்டேங்கிறா, நான் டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே அடுத்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ். இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அவங்களுக்கு எப்படி வந்து இதை அக்செப்ட் பண்ணலாம்னு தோணுது? ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்வியஸ்லி அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்களா நமக்கு தெரியாது. வி ஆர் சீயிங் தட் தே ஆர் ஹாப்பி, அவங்க ஒய்ஃப் வந்து கூட வராங்கன்றது நம்ம பார்க்குறோம். பட் உள்ளுக்குள்ளே அவங்க என்ன மாதிரியான டேர்ம்ஸ்குள்ளே இருக்காங்க, என்ன மாதிரி அவங்க வந்து அதை வந்து பேசிக்கிட்டாங்க, அதை பற்றி எப்படி சண்டை போட்டுக்கிட்டாங்க, மோஸ்ட் ஆஃப் தி திங் லைக் எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கேஸ் இப்போ நம்ம ப்ரைவேட் கேஸஸே எடுக்கலாமே. இப்போ வந்து இப்போ நமக்கு வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் வந்து எனக்கு அந்த பொண்ணு கூட வாழ பிடிக்கல அப்படின்னு நீங்கள் வந்து இன்னொரு பொண்ணுக்கிட்ட சொல்கிறீங்க, அவங்க உங்கள் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னும் போது அந்த பொண்ணுக்கு தெரியும் எனக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஸ்டில் அந்த பொண்ணுக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுறதும் நம்ம அவங்க கேர் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதும் அந்த மென்டாலிட்டி வந்து எப்படி வருது? மேபி அவங்க வந்து பர்சனலாக சஃபர் ஆகிருப்பாங்களா நிறையா? அவங்க இது ஒரு இமோஷனல் கனெக்டை தேடி ஓடுறது தானே. எங்கேயாவது இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரே வந்துட்டு வீட்டுக்குள்ளே அவங்களுக்கு ரொம்ப சஃபகேட்டடாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஒய்ஃபுன்னு வரும்போது நிறைய அந்த லவ் பண்ணிகிட்டே அவங்க ஒய்ஃபாக மாறும்போதே சேஞ்சஸ் நிறைய இருக்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டர்னலாக அது அட்ராக்ஷனாக இருக்கலாம், டிசையராக இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஒரு இமோஷனல் சப்போர்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து சீக்ரெசியாக வச்சுக்கிற எந்த ஒரு மேரேஜ் லைஃப்லையுமே ட்ரஸ்ட் இருக்காது. பேசிக் ட்ரஸ்ட்டே உடஞ்சிரும். ஏன்னா ஒய்ஃபையே விட்டுட்டு வரும்போது என்னை விட்டுட்டு போகிறதுக்கும் சான்சஸ் நிறைய இருக்குன்ற ஒரு ஃபேக்டர். அண்ட் அதில் வந்து ஒரு நம்பிக்கை, அதில் வந்து ஒரு என்னை வந்து ஏமாற்றிட்டார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசும்போதே அது வந்து இன்வேலிட் ஆகிடுது நிறைய இடத்துல. இதெல்லாம் தெரியாமையா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் பழகுனீங்கன்ற அடுத்த கொஸ்டின் வச்சிடுறாங்க. ஸோ யார் பார்த்தாலுமே இந்த சீக்ரெட் லைஃபு, இந்த சீக்ரெட்டாக வாழ்ந்த வாழ்க்கையை அக்னாலேஜ்மெண்ட் பண்ணுற அளவுக்கு இங்கே யாருக்கும் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கோ கெப்பாசிட்டியோ கிடையாது. ப்ளஸ் அது எதனால் பண்ணுறாங்க? ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, ஷி வாண்ட்ஸ் டு பி சேஃப்.
இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி ஜாய் கிறிஸ்டல்டாஸ் இஸ் கிரியேட்டிங் லாட் ஆஃப் திங்ஸ்னும் போது இவங்க பேசுகிற வார்த்தையிலேருந்து கூட ஷி கேன் டேக் லாட் ஆஃப் திங்ஸ். அதனால இவங்க எந்த அளவுக்கு அமைதியாக இருக்காங்களோ, மேபி ஹீ கூட டோல் நீ அமைதியாரு, நான் இதை சார்ட் அவுட் பண்ணிட்டு வந்துடுறேன், அந்த மாதிரி அப்படியும் இருக்கலாம். எனிவே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்ற அந்த லைஃப்பை தான் காப்பாற்ற ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபேக்டர் உடையும் போது லீகலாக அவங்களுக்கு சேஃபாக இருக்கிற அந்த மேரேஜை தான் ஃபஸ்ட்டு சேஃப்கார்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம், பிகாஸ் திஸ் இஸ் நத்திங் லைக், ஏன்னா அவரோட இமேஜும் இருக்குல்ல. ஸோ எஸ் அப்படி அடுத்து மீடியாவில் வரும்போது அதுக்கான டேமேஜ் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். சமந்தா, நாக சைத்தன்யா இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கும்போது ஓகே ஒரு பியூட்டிஃபுல்லான பேரா இருப்பாங்க அப்படின்லாம் நம்ம வந்து நினச்சிருந்தோம். ஸோ வெளியில் வரும்போது அவங்க ஸ்மைல் பண்ணிட்டு வரதா இருக்கட்டும். அதே சேம் டைம் வந்து இன்னொருத்தர் நம்ம எடுத்துக்கலாம், ஐஸ்வர்யா அண்ட் அபிஷேக் இருக்காங்க. இவங்க 2 பேரை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருந்துருப்போம். பட் ஸ்டில் தே குட் ஏபிள் டு மேனேஜ் மேரேஜ் லைஃப் இல்லையா? ஸோ இது பர்சனலாக எப்படி அவங்களுக்குள்ள எஃபெக்ட் ஆகும்? சரி, அவங்களுக்கு எப்படின்னா வெளியே ஒரு பர்சனாகவும் லைஃப்குள்ளே ஒரு பர்சனாகவும் இருக்காங்க. இப்போ நம்ம வெளியே வந்து இப்போது சாம் அண்ட் நாக சைத்தன்யா பார்த்தீங்கன்னா அவங்க டிவோர்ஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவங்க ஆல்வேஸ் ஒரு பர்ஃபெக்ட் கப்புள் பிக்சராக தான் இருந்தாங்க. எங்கே வந்தாலும் சரி, ஒரு இன்டர்வியூவில் பார்த்தாலும் சரி, இவங்க வந்து மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்ற மாதிரி தான். பட் அதை ரொம்ப நாள் அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். ஏன்னா அவங்களுக்கு பர்சனலாக நடக்கும்போது, விஷயங்கள் நடக்கும்போது அதை வந்து அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாமல், டிசிஷன்ஸ் மேக்கிங் பண்ண முடியாமல், சம்டைம்ஸ் இது வந்து ஒரு இமேஜ் ஃபேக்டருக்காகும். ஏன்னா எல்லாருமே லவ் கம் இமேஜா இல்லை இமேஜ் கம் லவ்வா அப்படின்ற ஒரு ஃபேக்டருக்குள்ளேயும் இருக்குது. ஸோ வீட்டுக்குள்ளே அவங்க வந்து எக்ஸ்ப்ரெசிவாக அவங்களுடைய இமோஷன்ஸ் அவங்களால ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண முடியாமல், ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணும்போது, 2 பேருமே பாப்புலராக இருக்கும் போது கண்டிப்பாக காம்படிஷன்ஸ், ஈகோ, இந்த மாதிரி கிளாஷஸும் வரும். இது வந்து செலிபிரிட்டிஸ் மட்டும் தான் வருதான்னு கேட்டால் ஹை ரிஸ்க். ஏன்னா தே ஆர் பப்ளிக்லி எக்ஸ்போஸ்ட். இந்த பப்ளிக்காக எக்ஸ்போஸ் ஆகிற ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட 30 to 40% ஆஃப் டிவோர்ஸ் கேசஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2021 சர்வேல. இந்த என்டர்டெயின்மெண்ட்ல இருக்கிறவங்க, செலிபிரிட்டிஸ், ஈவன் சின்ன திரைல இருக்கிறவங்க, இந்த மாதிரி. ஸோ என்னன்னா அந்த ஒரு ஃபேக்டர் வந்து அவங்கள, ஏன்னா எப்போவுமே அவங்க வந்து அவங்களா இருக்கிறது இல்லை வெளியே. ஸோ வீட்டுக்குள்ளே அவங்களா இருக்கும்போது 2 அவங்களுக்குள்ளேயே ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரலாம். ஸோ இது வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த காலத்துலலாம் வந்துட்டு ஒரு நியூஸ் பேப்பரில் பார்த்துருவோம். அந்த நியூஸ் பேப்பரில் எழுதுகிற விஷயங்கள் வந்து அந்த ரிப்போர்ட்டர் அண்ட் அந்த மீடியா பீப்புள் தான். ஸோ அவங்க தேல் கமெண்ட். இப்போது எல்லாருமே ரிப்போர்ட்டர்ஸ் மாதிரி ஆயாச்சு, எல்லாருமே கிரிட்டிக் ஆயாச்சு. ஈச் ஒன் கேன் சிட் இன் தியர் ஹோம். அவங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டே அவங்க வந்து கமெண்ட் கொடுத்துடலாம். ஸோ ரொம்ப ஹியூஜ் அவங்களுடைய அந்த ட்ராமாக்குள்ளே வந்து அவங்க போயிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு கமெண்ட்ஸும் சரி, அந்த பிஆர் அதை ஒவ்வொரு கமெண்ட்டையும் பார்த்து அந்த பிஆர் ஹேண்டில் பண்ணுற விஷயங்கள், சரி நீங்கள் இந்த விஷயத்தை இப்போ சொல்லுங்கள், அந்த விஷயத்தை அப்போ சொல்லுங்கன்னு அவங்க ஃபேமிலியே வந்து ஒரு பாட்காஸ்ட் மாதிரி ஆகிடுது அவங்களுக்கு. ஸோ இதில் வந்து அவங்களுடைய பர்சனல் ஸ்பேஸ் இல்லாத காரணத்தினால தான் இந்த மாதிரி டிவோர்ஸ் அதிகமாகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவோர்ஸ் ரேட் ஒரு பக்கம் அதிகமானாலும் லைக் அந்த டிவோர்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுவாங்க, சில முயற்சிகள்லாம் ஈடுபடுவாங்க. இதில் ஃபெயில் ஆகிற விஷயங்கள் என்ன? அந்த முயற்சிகளில் ஃபெயில் ஆகிற விஷயம் என்ன? மெயினாக அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேக்டர். ஏன்னா வெளியே ஒரு லைஃப் ஸ்டைல் அவங்க வாழ்கிறாங்க. இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்துட்டு வேலைக்கு போகிறோம், வீட்டுக்கு வரோன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்னால் நம்ம டிவி பார்க்குறோம், அதுக்கப்புறம் ஃபேமிலியோடு இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த செலிப்ரிட்டி லைஃப் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். சில செலிப்ரிட்டி கவுன்சிலிங் நான் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த லைஃப்பை நாங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்காகவே எங்களுடைய ஃபேமிலி லைஃப்பை சில இடத்துல நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த நீங்கள் இந்த பதில் மூலிமா எனக்கு ஒரு கொஸ்டின் என்ன தோணுதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செலிபிரிட்டி இருக்காங்க, ஒரு ஹீரோயின் இருக்காங்கன்னா, ஒரு ஹீரோவை கல்யாணம் பண்ணுறதுக்கு லவ்வை விட இமேஜ் அதுக்கு அதிகமாக ஜாஸ்தியாக ப்ரியாரிட்டி கொடுப்பாங்களா? பிகாஸ் நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னா, நிறைய பேர் இந்த முதல் படத்தில் பேரா இருக்கவங்க மேரேஜ் பண்ணுறது நிறைய பார்த்துருப்போம். மேபி அந்த படத்தில் அவங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் ஏற்படுத்திருக்கலாம். பட் அதுக்கப்புறம் அந்த ஹீரோ வந்து இன்னும் பல மடங்கு வந்து உயர்ந்திருக்கலாம். இவங்களை நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கெரியர் செட்டில்டாக இருக்கும், நம்ம லைஃப் சேஃபாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு புரிதலில் இருப்பாங்களா? இல்லை அந்த இமேஜுக்காக பண்ணுறாங்களா? உண்மையான லவ். இந்த பிஆர் கன்சல்டன்ஸோடைய சர்வே படி என்ன சொல்கிறாங்கன்னா 30 to 40% கண்டிப்பாக இமேஜ். அந்த ரெஸ்ட் ஆஃப் த 60-50 வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் தெம். அவங்களுடைய லவ், அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேக்டர். பட் மேரேஜுக்குன்னு அவங்க வந்து கமிட் ஆகுறாங்கன்னா
அப்படியே வந்து பெர்சன்டேஜ் மாறிடுது. மோர் ஆஃப் இமேஜ்குள்ளே போயிடுறாங்க ரேதர் தென் தட் லவ். அது மிஸ் ஆகுறதுனால தான் இந்த இமேஜை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்க படுற பாடல தே லூஸ் திஸ் லவ் லைஃப். ஸோ இந்த மாதிரி ஒரு சேலஞ்சஸ் வந்து செலிப்ரிட்டிஸ் லைஃப்குள்ளே இருக்குது. அதையும் தாண்டி நிறைய கப்புள்ஸ் வந்து தி மெயின்டைன் தட் ரிலேஷன்ஷிப். ஃபார் எக்ஸாம்பிள் ஜோதிகா சூர்யா அவங்க வந்து ரொம்ப நாளாக வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பார்க்கவே வந்துட்டு இவங்க தான் வந்துட்டு ஐடியல் கப்பல் அப்படின்ற மாதிரி. பட் அவங்களுக்கும் சேலஞ்சஸ் இருந்திருக்கும். என்ன அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலி செட்டப் இருக்குல்ல, அவங்கள சுற்றி இருக்கிற ஃபேமிலி செட்டப், எஸ்பெஷலி சிவகுமார் சாரோடைய அந்த ஒரு ஐடியாலஜி ஹேஸ் ஹோல்டட் தட். ஏன்னா யூஸ்வலாகவே நிறைய பேர் சொல்லுவாங்க சிவகுமார் சாரோடைய ஐடியாலஜியே வந்து டிஃப்ரெண்ட்டு. அந்த ஃபேமிலி இருக்கணும், அந்த ஓரியன்டாக இருக்கணும், ஃபேமிலி ஓரியன்டாகவும் இருக்கணும், ப்ளஸ் வந்து மீடியாலையும் இந்த இது இருக்கணும்னு ஒரு பேலன்ஸை கொண்டு வருவார். அதுக்கு மேபி ஜோதிகா மேம் வந்து அடாப்டடாக ஐ மீன் அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற விதமாக இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக சேலஞ்சஸ் அவங்களுக்கு இருந்திருக்கும். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தோடனே இப்போ அவங்க பேஷனை நோக்கி போகிறாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கப்புறம் பேஷன் வந்து பெருசாக ஹிண்ட்ரன்ஸாக இருக்காது. பட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு முன்னாடி பேஷனை நோக்கி ஓடும்போது, இமேஜை நோக்கி ஓடும்போது ஐ திங்க் தே மிஸ் அவுட் திஸ் கனெக்ஷன். இதுக்கு முன்னாடி லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அமலா பாலோடைய ஃபர்ஸ்ட் மேரேஜ் எடுத்துக்கலாமே. ஸோ அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து நான் இஷ்டப்பட்ட மாதிரி இருக்க முடியல, எனக்கு வந்து நிறைய அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இங்கே இருக்கிறதுனால எனக்கு வந்து அந்த லைஃப் வாழ முடியல அப்படின்னு சொன்னாங்க. இப்போது செகண்ட் மேரேஜில் அவங்க ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி முடிவுகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதான் அவங்களுடைய பர்சனல் ஸ்பேஸ் வந்துட்டு லீவ் விடணும் அப்படின்ற ஒரு க்ரைட்டீரியா வந்து விமன் செலிப்ரிட்டிஸ்க்கு இருக்குது. ஸோ அதை வந்து அவங்களால விட முடியலை, அதை வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியலன்னும் போது அவங்களுக்கு சஃபிகேட்டடாக இருக்காங்க ரிலேஷன்ஷிப். ஸோ தே பிரேக் இட் அண்ட் அது தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. அதாவது இது செலிப்ரிட்டிஸ்ன்றதுனால தான் நம்ம உட்காந்து இதை பற்றி பேசுகிறோமே தவிர்த்து இந்த மாதிரி சஃபிகேட்டடாக இருக்கிற ரிலேஷன்ஷிப்லேருந்து நிறைய டிவோர்ஸ் கேசஸ் நடக்குது. நிறைய பேர் டிவோர்ஸ் பண்ணுறாங்க. 1% ஆஃப் த செலிப்ரிட்டிஸ் என்ன 1% நம்ம எடுத்துக்கிட்டாலே அது ஹியூஜ் தான். பட் அவங்களுக்கு என்ன அப்படின்னா அவங்களுடைய லைஃப்பை நம்ம வந்து ரோல் மாடலாக பார்க்கறதுனால we tend to judge that. ஏன் இப்படி பண்ணுறாங்க, விரும்பி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இவங்க எப்படி டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், நம்ம எதிர்பார்க்கலையே, என்ன நடக்கும் தெரியாது, நமக்கு தெரியாது. இப்போ நீங்கள் சமந்தா அவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இது நாக சைத்தன்யா சார் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதையே எவ்வளோ நாளைக்கு பீப்புள் வந்து கம்பேரிசன் போட்டு 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 காட்டிட்டு இருந்தாங்க. இப்போ சமந்தா அதை பார்க்குறாங்க அப்படின்னா இட் வில் எஃபெக்ட் ஹர் எமோஷ்னலி. ஒரு தடவையும் ரெண்டு பேரையும் அவங்க ஸ்டில் திருப்பி வந்து அந்த இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல போக மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி அந்த இமோஷன்ஸை நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியாது. நம்ம அதை வந்து ஒரு எப்படி இது பண்ணியிருக்கலாம், பிகாஸ் நம்ம எதுவும் வந்து சில பீப்புள் வந்து சமந்தாக்காக நிற்கிற மாதிரி தே வாண்டட் டு சப்போர்ட் திஸ். ஏன் இவங்களை வந்து ஹர்ட் பண்ணீங்க, இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க, இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு அவங்க வந்து பீப்புள் ஸ்டார்டட் இன்னும் அவங்களுடைய இமோஷன்ஸ், அவங்களுடைய என்ன சொல்கிறது, ஒரு சேட்னஸ், சமந்தாவும் நாக சைத்தன்யாவும் பிரிஞ்சுட்டாங்களே அப்படின்ற அந்த ஒரு கவலையில் இவங்க போய் ட்ரோல்ஸ் போட்டு ரீல்ஸ் போட்டு அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்க. பட் அது அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை நம்ம வந்து டச் பண்ணுறோன்னு தெரியாத போது இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் இந்த இமோஷனல் ட்ராமாக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. இப்போ நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஹீரோ தப்பு பண்ணுறாரு அப்படின்னா நிறைய அந்த விமன் அதாவது பெண்களுக்கு ஆதரவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குறைவ ஆரம்பிச்சிடும். நிறைய நம்ம ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தோம்னா அது உண்மையோ பொய்யோ அவங்க சுச்சுவேஷன் என்னமோ, பட் ஆனால் சினிமாவில் வர்றவங்களுக்கு அப்படி ஆகும்போது பெண்கள் நினைப்பாங்கன்னா ஆண்கள் மேலே தான் அதிக தவறு இருக்குது அப்படின்னு நினச்சிருப்பாங்க, இந்த ஹீரோ மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறது நம்ம நிறைய பார்த்துருப்போம். அண்ட் இப்போ கூட நம்ம பார்க்குற என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஜிவி பிரகாஷ் சார், சைந்தவி மேம் இவங்களுடைய டிவோர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஜெயம் ரவி அவரோட டிவோர்ஸாக இருக்கட்டும். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் லைக் அந்த இன்னும் டிவோர்ஸ் ஆனாலும் அந்த கேசஸ் போயிட்டு இருந்தாலும் அந்த ஒய்ஃபை கேர் பண்ணுற மாதிரி நிறைய விஷயம் நம்ம பார்த்துருப்போம். அவருடைய ஓன் கார்லேயே கூப்பிட்டு வருது, இல்லை அவங்களுடைய செக்யூரிட்டி வச்சே ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு சில விஷயம் பண்ணி வைக்கிறது, அந்தளவுக்கு அவங்க வந்து இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் ஸ்டில் அவங்க அந்த வாழ்கிறதுக்கு ட்ரை பண்ணலாமா? அந்த மாதிரி நான் வந்து எனக்கு இந்த லைஃப்பில் சில டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது, இதை வந்து தொடர்ந்து கொண்டு போக முடியல அப்படின்ற ஒரு பர்சனலாக டிசிஷன் எடுக்கிறதுக்கு அவங்க ரெண்டு பேருக்குமே ரைட்ஸ் இருக்குது. ஆனால் அப்படி ஒரு டிசிஷன் நம்ம பிரிஞ்சு இருக்கணும்னு நினைக்கும் போது அவங்க கம்ப்ளீட்டாக பிரியணுன்றது நம்மளுடைய கையில் கிடையாது. டிவோர்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்காக கூட வந்துட்டு குழந்தைங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஒன்றா வர்றது, அவங்களுடைய நார்மல் ஃபங்க்ஷன்ஸு, ஏதோ ஒரு சொந்தக்காரங்களுடைய மேரேஜோ அந்த மாதிரி வரும்போது ஒன்றா போகிறதுக்கான ஒரு விஷயங்கள் வந்து நிறைய நம்ம பார்க்குறோம். செலிப்ரிட்டிஸ்லேயும் நம்ம பார்க்குறோம். தட் டசன்ட் மீன் அவங்க வந்து இப்படியெல்லாம் ஒன்றா போகிறது வாழ்ந்துடலாமே அப்படின்னு.
வாழ முடியல, இன்னும் வாழ்ந்தோம்னா இன்னும் ரொம்ப அக்லியா நம்ம 2 பேரும் வந்துட்டு பேசிக்க முடியாத அளவுக்கு ஒருத்தர வெறுப்பா காட்டிட்டு பிரியறத விட, ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கா மியூச்சுவலா நம்ம பிரிஞ்சுக்கிறது பெட்டர். பட் ஐ கேன் ஆல்சோ பி சப்போர்ட்டிவ் ஃபார் யூ. ஏதாவது ஒரு கலெக்டிவா ஒரு காமன் திங்ல நான் வருவேன். அந்த ஒரு ஃப்ரெண்ட்லி நோட்குள்ள போயிடுறாங்க. அதாவது வெல் விஷர் நோட்குள்ள. ஆனா ஹஸ்பண்ட் ஒய்ஃபா என்னால அந்த ரோலை ப்ளே பண்ண முடியல கரெக்டா. பட் அதனால நம்மள வந்து அதிகமா நம்ம வெறுத்துக்காம ஒரு மியூச்சுவலா நம்ம பிரிஞ்சுக்கிறது பெட்டர். அண்ட் குழந்தைங்கன்னு இருக்கும்போது அந்த ஒரு டிசிஷனை ரொம்ப ப்ரொஃபஷனலா எடுத்துக்கிறாங்க. ஸோ எடுத்துட்டு அவங்கவுங்க லைஃப்பை வாழ்றாங்க. குழந்தைங்க சம்மந்தப்பட்ட விஷயம் வரும்போது 2 பேரும் ஒண்ணா அப்ப வந்துக்கிறாங்க. அந்த குழந்தைங்க வந்து ஐ மீன் அஃபெக்ட் ஆக மாட்டாங்களா பர்சனலா? கண்டிப்பா எஃபெக்ட் ஆவாங்க. ஆனா செலிபிரிட்டி குழந்தைங்கன்னும்போது ஆல்ரெடி தே ஆர் ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். கொஞ்சம் நாளைக்குலேருந்தே அவங்கள ப்ரிப்பேர் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்குன்றது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மான்னு அதிகமாக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து இவங்க 2 பேரும் அதிகமாக பார்க்காமையே அவங்க லைஃப்பை வந்து இண்டிபெண்ட்டாக வாழ ஆரம்பிச்சிடுவாங்க. அண்ட் ஒரு ஏஜ் வரும்போது ஓரளவுக்கு ஒரு டீனேஜ் அந்த மாதிரி ஏஜ் வரும்போது என்ன பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது, வி வாண்ட் டு பார்ட் அவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடர்னைஸ்டு திங்கிங் பேட்டர்னில் குழந்தைங்களே வளர்த்துடுறாங்க. அப்போ அவங்க ரிலேஷன்ஷிப்குள்ள போறப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். வராமையும் இருக்கலாம். இப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு அவங்க நினைக்கலாம். இல்ல இப்படி இருந்தா பிரச்சனை இல்ல. அது ஒருத்தரோட பீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்ற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளேயும் போகலாம். வி டோன்ட் நோ. ஓகே. இது நீங்கள் ஆஸ் அ தெரபிஸ்டாக நிறைய பேர்கிட்ட நீங்கள் பேசியிருந்திருப்பீங்க, நிறைய செலிபிரிட்டிஸ்ட்ட பேசியிருப்பீங்க. மெயினாக காமனாக இந்த ஒரு விஷயம் இருக்கும். லைக் எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு செலிபிரிட்டியாக இருக்கார் அப்படின்னா, ஒரு பிரபல நடிகரே எடுத்துக்கலாம். அவரை வந்து நிறைய ஹீரோயின்ஸோட கம்பேர் பண்ணி நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துருப்போம். ஒரு ஐ மீன் கமெண்ட்ஸ் விமர்சனங்கள் நிறைய பார்த்துருக்கலாம். இது எல்லாமே வந்து அந்த ஒய்ஃப்க்கு வந்து டீப்பாக எந்த இம்பேக்ட் ஆகிருக்கலாமா? ஸோ எந்த மாதிரி இதில் ஆக்சுவலி நடக்கும் இந்த மாதிரி? அது குறிப்பாக இந்த ஹஸ்பண்ட் இன்னொரு ஹீரோயின்ஸோட வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? கண்டிப்பாக அது இம்பேக்ட் ஆகும். இன்னொன்று என்ன அப்படின்னா, ஹஸ்பண்ட் வந்து வெளியே செலிபிரிட்டி. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹஸ்பண்டுக்கு வந்து வெளியேன்னு வரும்போது ஷூட்டிங் இருக்கும், நிறைய அவங்களுக்கு வந்து டேட்ஸ் வந்து இதுவாக இருக்கும், நிறைய பிஸியாகவே இருப்பாங்க. ஸோ வீட்டுக்குள்ளன்றது ஒய்ஃப் வந்து ஒய்ஃபாக தான் இருப்பாங்க. ஸோ டேக்கிங் கேர் ஆஃப் த ஃபேமிலி, குழந்தைங்க இந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஹஸ்பண்ட் உள்ளே வரும்போது நிறைய வந்து எதிர்பார்ப்பாங்க இந்த ஒய்ஃப்ஸு. பட் அந்த ஹஸ்பண்டால் வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ண முடியாது. அண்ட் அவங்களுக்கு இந்த மாதிரி சேலஞ்சஸ் ஆக்சுவலாகவே ஒய்ஃப்க்கு வந்து ஹஸ்பண்ட் இந்த மாதிரி ஹீரோவாவோ இல்லை பெரிய பர்சனாக இருக்கும்போது நிறைய கேர்ள்ஸோட அவங்க வந்து மிங்கிள் ஆகும்போது ஒரு இன்செக்யூர்ட் ஒரு ஃபியர் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ண வேண்டியது அந்த ஹஸ்பண்டோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அந்த ஹஸ்பண்ட் அதை வந்து ஃபெயில் பண்ணும்போது தான் அதை வந்து 1000 பொண்ணுங்களை பற்றி 1000 பொண்ணுங்களை கம்பேர் பண்ணி பேசலாம். பட் அவர் வந்து எப்படி நடந்துக்கிறாருன்றதை பொறுத்து தான் வந்துட்டு இட் வில் நாட் எஃபெக்ட் த ஒய்ஃப் அட் ஹோம். அவர் எப்படி வீட்டை பேலன்ஸ் பண்ணுறாரு, ஒய்ஃப் கிட்ட எந்த அளவுக்கு அவர் வந்து ட்ரஸ்ட்வர்தியாக உண்மையாக எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு, அவர் எப்படி அவங்கள வச்சிருக்கிறாரு, எவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்துகிறாரு, இதெல்லாம் வச்சு தான் அது வந்து ஒன்றுமே இல்லாத பிரச்சனையாக போகும். பட் இதுவே வந்து அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது, பெருசாக அவர் காட்டிக்க மாட்டேங்கிறாரு, வெளியே கூட்டிகிட்டு வர மாட்டார், ஒய்ஃபுக்கு பெருசாக ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேங்கிறாருன்னா அந்த ரூமர் வந்து நாளடைவில் வந்து பெரிய உண்மையாக மாறுறது கூட. இப்போ நம்ம டிவோர்ஸ்னு பார்க்கும்போது இப்போ நம்ம செலிபிரிட்டியோடைய ஒய்ஃப்லேயே நம்ம எடுத்துக்கலாமே, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரவிமோகன் சாரே சொல்லியிருப்பாரு, அவங்க வந்து எவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க, அந்த தெரபிஸ்ட்டை பேசின விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருப்பாரு. அது வெளியில் படலை, பிகாஸ் வந்து நம்ம நிறைய மேல் டாமினேஷன் அப்படிங்கிறனால ஒரு பக்கத்தை மட்டும்தான் பார்க்கறதுக்கூடிய அந்த சுச்சுவேஷன் இருந்திருக்கும். அண்ட் இந்த ஒரு பக்கம் எடுத்திங்கன்னா வனிதா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இப்படி தான், இது நீங்கள் ஜட்ஜ் பண்ணால் பண்ணிக்கங்க, பட் நான் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான், நான் இந்த மாதிரி தான் இருப்பேன், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு இப்போ தான் வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ரீசெண்டாக ஒரு படமும் எடுத்தாங்க, அந்த பொண்ணு ப்ரொடியூசராக வச்சு ஒரு படம் எடுத்தாங்க. லைக் ரொம்ப அடல்ட் ஓரியன்டாக இருந்தது. மல்டிபிள் ஹஸ்பண்ட்ஸ் அந்த மாதிரி ஒருத்தர் இறந்துட்டாங்க, திருப்பி அடுத்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இப்படி லைனாக இருக்கும்போது அந்த 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 அவங்க மைண்ட் ஒரு உமனாக வந்து எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ இதனால அவங்க கூட இருக்கக்கூடிய ஹஸ்பண்டுக்கோ இல்லைனா அந்த பொண்ணுக்கோ என்ன பாதிப்பு ஏற்படும்னு நினைக்கிறீங்க? சில டைமில் இந்த மாதிரி வந்து லைஃப்பில் நிறைய ட்ராமாஸ் அனுபவித்தவங்களோ இல்லை ப்ராப்ளம் அனுபவித்தவங்களோ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய கெரியரில் அதை எக்ஸிபிட் பண்ணுறாங்க, அதை போர்ட்ரே பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வனிதா மேம் அவங்களுடைய லைஃப்பை வந்து நிறைய கிரிட்டிக் பண்ணாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய மூவியில் தே ஆர் ட்ரைங் டு ஜஸ்டிஃபை
இதுதான் இமோஷன்ஸ். இதுதான் விமனுடைய சைட்லேருந்து வருது. அவங்களுக்கும் வேலிடேஷன் வேணும். எமோஷன்ஸ்க்கு வேலிடேஷன் வேணும்னு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, மூவியில் வந்து அதை ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பீப்பிள் வந்து அதை பார்த்து அவங்களுடைய இன்னர் சைடை வந்து இதில் வந்து அவங்க வேலிடேஷனை வந்து அவங்க மூவியில் எடுத்துகிட்டு வராங்க. அண்ட் அதையும் அவங்க பொண்ணு வழியாக பண்ணுறாங்க அப்படின்னும் போது அந்த கேர்ள் ஆல்சோ இஸ் அக்செப்டிங் தட் அம்மாவுடைய ட்ராமடைஸ்ட் சுச்சுவேஷன் தான் அவங்கள இந்த மாதிரி நடந்துக்க வைக்குது அப்படின்ற ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வந்துடுறாங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை பீப்புள் அக்செப்ட் பண்ண வைக்கிறதுக்கு தி ஆர் இன்ஃப்ளூயன்சிங் திஸ். அந்த ஒரு இது வந்து எப்படின்னா, ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய மூவிஸ் வரும்போது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்னு ஒன்று வருது, ஒரு ஹஸ்பண்டுக்கு அது வருது அப்படின்னா ப்ராப்ளம் இஸ் வித் ஒய்ஃப்ன்றுவாங்க. ஏன்னா நீ ஒழுங்காக பார்த்துட்டு இருந்திருக்க மாட்டேன் நீ ஸோ ஒரு மெயில் டாமினன்ட் இது சொசைட்டியில் நம்ம என்ன பண்ணுறோம், வேலிடேட் பண்ணுறோம் அந்த மென் அதை பண்ணுறதுக்கு. விமென் அதை பண்ணுறதுக்கு வேலிடேஷன்றது கம்மி. இப்போ வனிதா அவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா யாரும் அதை பெருசாக பெருமையாக பேசல. அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க, அவங்க ஃபேமிலி அவங்கள ஏதோ வந்துட்டு டிஸ்கம்ஃபர்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னதில்ல. ஸோ இவங்களுக்கு என்ன ஆயிடுது, ப்ரெஷரின் அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு they are ஃபைண்டிங் மீன்ஸ். அவங்க ஒரு செலிப்ரிட்டி மீடியாவில் இருக்கிறதுனால அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு ஃபோரமாக டு வேலிடேட் தியர் இமோஷன்ஸ். ஸோ இது மாதிரி தான் இதை எடுத்துகிட்டு வராங்களே தவிர்த்து இது அவங்க மைண்டுக்குள்ளே எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா அது பர்சனலாக அவங்களுக்கு எப்படி எஃபெக்ட் ஆயிருக்குன்றதை we can't judge. பட் அவங்க எக்ஸிபிட் பண்ணுறதும் அவங்க மூவியில் அவங்க சொல்கிறதும் பார்த்தீங்கன்னா அவங்களோட இமோஷன்ஸை வேலிடேஷனுக்கு வைக்கிறாங்கன்றது நல்லா தெரியுது. ஓகே. ஸோ அந்த அவங்களுக்கு ஏற்பட்ட பெயின், அந்த சஃபரிங்கை வந்து அது மூலியமா வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. ஏன்னா சொசைட்டி இஸ் ஆல்வேஸ் பேக்ட் அப் ஃபார் மென். மென்னு வரும்போது இப்போ ரவி மோகன் சார் வந்து இந்த மாதிரி பிரேக்கப் ஆகி வரும்போது வென் ஹி வாஸ் டெல்லிங் இந்த மாதிரி ஒய்ஃப் வந்து இப்படி பண்ணாங்க அப்படின்னா அந்த ஒய்ஃப் மேலே கோவமோ இல்லை அந்த ஒய்ஃப் மேலே ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகலனாலும் தே ஆல் ஹேட் சிம்பத்தி ஆன் ஹிம். ஓ இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க, நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு, நிறைய பேர் அதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. பட் இதுவே வந்து ஒரு விமென் வராங்க, விமென் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னும் போது உடனே வந்துட்டு அகேன்ஸ்டாக தான் போகுது. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் அவங்க வேலை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இந்த வழியாக நான் சொல்லிக்கிறேன் இதுதான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இந்த ரஹ்மான் சாரே எடுத்துக்கலாமே. இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது சில விஷயங்கள் வந்து அதாவது ஒரு 40 வருஷம் ஒன்றா வாழ்ந்ததுக்கப்புறமோ 30 வருஷம் ஒன்றா வாழ்ந்ததுக்கப்புறமா அப்புறம் வரக்கூடிய டிவோர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இவ்வளோ வருஷம் ஒன்றா வாழ்ந்துட்டு இந்த வயசுக்கு அப்புறம் டிவோர்ஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு. அந்த ரீசன் என்ன மேம்? இத்தனை வருஷம் கழிச்சு வாழ்ந்ததுக்கப்புறம் டிவோர்ஸ் பண்ணுறதுக்கான ரீசன்? டிவோர்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததே 2 பேருக்கும் ஒரு விஷயத்துல ஒத்து வரல, 2 பேரும் வந்து ஒருத்தரை காயப்படுத்திக்கிறீங்க, எமோஷனலாக அப்யூஸ் பண்ணிக்கிறீங்க, இல்லை ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் 2 பேருக்கும் ஒரு ஃப்ரீடம். நீங்கள் இந்த மேரேஜ் ஸ்டேட்டஸ்லேருந்து நீங்கள் விலகிக்கலாம். இந்த டிவோர்ஸ் ப்ராசஸ் அப்படின்றது என்னென்னா இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி 30-40 இயர்ஸ்க்கு அப்புறம் ஏன் அப்படின்னா 30-40 இயர்ஸ் சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, குழந்தைங்களை ஓரளவுக்கு செட்டில் பண்ணதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்துட்டு இப்போ நான் என் லைஃப்பை நான் வாழணும்னு நினைக்கிறேன், இப்போ நான் வந்து அந்த இதிலேருந்து நான் உடைச்சி வெளியே வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது தெர் இஸ் அன் ஆப்ஷன். இல்லை, ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது அதை எடுத்துக்கிறாங்க. அந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னா வேறு வழி இல்லை. ஆனால் அந்த ஆப்ஷன் இருக்கும்போது இப்போ அதுக்கான அவேர்னஸ் நிறைய இருக்குது. நீங்கள் உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் ரொம்ப அதை ப்ரெஷர் பண்ணி இருக்க வேண்டான்னு அப்படின்னும் போது அதை எடுத்துக்கிறாங்க. நான் ஒரு 40 வருஷம் வாழ்ந்தாங்க, 30 வருஷம் வாழ்ந்தாங்க, அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், அவங்க பிரியலாம் மாட்டாங்க, அவங்க ஐடியல் கப்பலில் தான் இருப்பாங்கன்றது நம்ம எதிர்பார்க்குற ஒரு லைஃபு. ஆனால் அந்த லைஃபு தான் அவங்களுக்கு நடக்குதுன்னு சொல்ல முடியாது. அந்த காலத்தில் 60 வயசு வரும்போது கூட எனக்கெல்லாம் சான்ஸ் இருந்தால் உன்னை விட்டு போயிருப்பேன்டான்ட்டு நம்ம தாத்தா பாட்டிங்க சண்டை போட்டதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் சொசைட்டியோடைய பார்வையில் டிவோர்ஸிஸ்னால் ஒரு மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், வாழா வெட்டி இந்த மாதிரிலாம் சொல்லிடுவாங்கன்ற ப்ரெஷர்லேயே நிறைய பேர் அந்த ஃபேமிலி லைஃப்குள்ளே கட்டாயத்தில் இருந்தாங்க. இப்போ அந்த கட்டாயமாக இருக்கிறதுக்கான அந்த ஒரு நீட் வந்து இப்போ இருக்கிற விமனுக்கும் மென்னுக்கும் இல்லை. ஸோ தே ஆர் ஏபிள் டு பிரேக் அவுட் அண்ட் கம். ஓகே. அண்ட் இது ஒரு பழைய விஷயம் தான். பட் ஆஸ் அ தெரப்பிஸ்டாக நான் வந்து உங்ககிட்ட அந்த மாதிரி எண்ணங்கள் ஏன் போகுது அப்படின்றதுக்காக நான் கேட்க விரும்புகிறேன். சார் பப்ளு சார் எடுத்துட்டிங்கன்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார் வித் வெரி யங்கர் கேர்ள் கூட, கரெக்டாக? ஸோ அந்த கேர்ளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஸ்டில் வந்து அவங்க என்ன சொன்னாங்க, மேரேஜ் வரையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கான அந்த ப்ராசஸில் இருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அது வந்து ட்ராப் ஆயிடுச்சு. இது வந்து பப்ளு சாரோட மைண்ட் செட்டாக இருக்கட்டும், இல்லைனா வந்து அந்த பொண்ணோட மைண்ட் செட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி ரொம்ப ஒரு நிறைய டிஃப்ரென்ஸ் ஏஜில் இருக்கக்கூடியவங்க கூட ஹேப்பனிங் அது நடக்குது அப்படின்னும் போது அதுக்கான காரணம் என்ன?
சரி, ஒரு யங் விமனாக இருக்கும்போது மென்னை பார்க்குறாங்க அப்படின்னா மென் வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக அவங்க ஒரு செட்டில்டு லைஃபு நிறைய வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேக்டரோ இல்லை அவங்க டேக்கிங் கேர் ஃபேக்டர் இந்த மாதிரிலாம் வந்துட்டு அட்ராக்ட் ஆவாங்க. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே பேசிக்காக சண்டை வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒய்ஃப் வந்து அவர் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ண தெரியல, அவர் வந்து கரெக்டாக ரெஸ்பான்சிபிளாக இருக்க இம்மேச்சூர்டா மாட்டேங்கிறாரு, ஒரு இருக்காங்க. ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்க மாட்டேங்கிறாரு, இது வந்து நான் அவரை புஷ் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு. விமென் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே டேக்கிங் கேரோ இல்லை அவங்க வந்து நிறைய மெனக்கிடணும்னும் போது அது வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஏஜ்டு மென் அப்படின்னு வரும்போது என்ன ஆகும்னா, அவங்க ஆல்ரெடி நிறைய செட்டில் பண்ணி வச்சுருவாங்க. செட்டில் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே வந்து டேக்கிங் கேர். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்வாங்க, கூட்டிகிட்டு போய் விடுறதெல்லாம் ஓகே. பண்ணுவாங்க. எதுவுமே வந்து பெருசாக அவங்க வந்து ஓடணும் கஷ்டப்பட தேவையில்ல. கஷ்டப்படணுன்ற அவசியம் இல்லை. எவ்ரிதிங் இஸ் ஆன் டேபிள் மாதிரி. அண்ட் எப்போவுமே அவைலபிளாக இருக்கிறாங்க. அது வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு சொல்ல முடியாது, குவாலிட்டி டைம் இருக்கும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி செட்டில்டு. எதுவுமே பெருசாக அவங்க அழட்டிக்கணுன்ற அவசியம் இல்லை, ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னா ஒன்லி லிவிங், வேறு எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. வேணும்னா எங்கே வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஒரு பர்சன் வந்து ஆல்வேஸ் தேர் டு கைட் அண்ட் ப்ரொடெக்டிங் ஃபேக்டர். இது என்ன ஆயிடுதுன்னா அந்த விமென்க்கு ஒரு மாதிரி ஒரு ஃபாதர்லி ஒரு சேஃப் ப்ரொடெக்ஷன் கிடைக்குதுன்னும் போது அதுக்குள்ளே போயிடுறாங்க. சேம் தான் ஆக்சுவலி ஆப்போசிட்டும் நடக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஒரு சின்ன பையன் வந்து ஒரு பெரிய உமனை கல்யாணம் பண்ணிக்கிறது இதே கான்செப்ட். ஆமாம் ஆமாம். ஆனால் அதில் எப்படி இருக்கும்னா விமென் வந்து ரொம்ப இமோஷ்னலாக ரொம்ப கனெக்ட் ஆகி அது வந்து நாளடைவில் விட முடியாதுன்ற கட்டாயத்தில் வந்துடுவாங்க. பட் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த யங் விமன் சீக்கிரமாக இதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க, பிரேக் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா மென் வந்து எங்க அந்த பிரேக் பண்ற அந்த பாயிண்ட் நடக்கும் எப்போனா அவங்க நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஃபேக்டருக்கு வரும்போது, நான் எல்லாத்தையுமே சொல்லி செய்யணும், எல்லாத்தையுமே அவங்க இஷ்டத்துக்கு நான் செய்யணும்னு வரும்போது தே பிரேக். அப்போ அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி அவங்க லூஸ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சுட்டு தே வாண்ட் டு லிவ் தியர் ஓன். அந்த அப்பவும் அந்த ஒரு ஃப்ரீடம் ஃபேக்டருக்கு தான் வந்துடும், ஒரு இண்டிபெண்ட்டான இருக்கணும் அப்படின்னு. நல்லா இருக்கும், ஆனால் வந்து ஃபைனலாக வந்து அது ஓவர் போர்டு போகும்போது தே வாண்ட் டு கம் அவுட். எல்லாமே ஒரு அளவு தான், அளவுக்கு மீறினாவே வந்து ப்ராப்ளம் தான் இருக்குது. ஓகே ஓகே. லாஸ்ட்டாக வந்து இப்போ வந்து ராஷ்மிகா அண்ட் விஜய் தேவர்கொண்டா இவங்களுடைய என்கேஜ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. பட் இதை பற்றி வந்து ஃபஸ்ட்டே சொன்னாங்க இவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். சேம் நம்ம எப்படி சமந்தா நாகச்சைதன்யா வந்து எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி வந்து இவங்க இந்த கப்பிள்ஸை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ராஷ்மிகா அவங்களுடைய கரியருடைய ரொம்ப பீக்கில் இருக்காங்க. விஜய் தேவர்கொண்டா அவருடைய கரியர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த கப்புள்ஸ் ஒன்று சேர்றது அப்படிங்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்ட் இதுக்கு பின்னாடி வந்து லைக் நீங்கள் நான் சொன்ன அந்த இமேஜ் வந்து ஒரு காரணமாக இருக்கலாமா, இல்லை அதை தாண்டி அவங்கள இருக்க பாண்டிங் வந்து இருக்குமா? சரி, பாண்டிங் இருக்கலாம், இமேஜ் எல்லாமே கலந்து இருக்கு அவங்களதுல. ஏன்னா இப்போது பீப்புள் எல்லாருமே என்னென்னா சமந்தா நாகச்சைதன்யா பிரிஞ்சது வந்து ஒரு பயங்கர டிப்ரெஷனில் இருக்கிறாங்க நிறைய பீப்புள், அவங்களுடைய ஃபேன்ஸாக இருக்கலாம். இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அதுக்கு வந்து மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கிடைச்ச ஒரு கப்பல் தான் இந்த விஜய் தேவர்கொண்டா அண்ட் ராஷ்மிகா. பிகாஸ் மோரல்லெஸ் ரிசம்பிளிங், அவங்கள இவங்க ரிசம்பிள் பண்ணுறாங்க நிறைய விஷயத்தில். அப்படின்னும் போது த கேர் ஹீ கிவ்ஸ். சமந்தாக்கே அவர் வந்து நிறைய ஒரு ஐ திங்க் ஒரு வீடியோவில் பர்த்டே கேக் வந்து கொடுப்பாரு சமந்தாக்கு. ஸோ தே ஆல் பீப்புள் ஸ்டார்டட் ஃபாலோயிங் ஃபார் ஹிம். அப்படின்னும் போது அவருக்கு இந்த பர்சன்னும் போது தே ஆல் ஃபெல்ட் லைக் அந்த நாக சைத்தன்யா சமந்தாவை இவங்களுக்குள்ள தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெர்ஃபெக்ட் கப்புள், அந்த பெர்ஃபெக்ட் ஜோடி. அதை அந்த டிப்ரெஷனுக்குள்ளேருந்து எங்களை நீக்கிறதுக்கு எங்களை வந்து வெளியே கொண்டு வர கப்புள்ஸ் இவங்க 2 பேர் தான் அப்படின்ற இதை வந்து அவங்களுமே ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. த வே பீப்புள் ஆர் ஸ்டார்டிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஸோ அதை வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரெஷராகவும் இருக்கும். இதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறதுன்றது கூட அவங்களுக்குள்ள ஒரு பர்சனல் ப்ரெஷர் இருக்கும். ப்ளஸ் இதை வந்து எந்த அளவுக்கு அவங்க கொண்டு போகிறது, எப்படியுமே இவங்க கப்புள்ஸும் அந்த பழைய அவங்களுடைய ட்ரீம் கப்புள்ஸையும் கம்பேர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ ஃபேம் கீப்பிங் தட் அவங்க கெரியர் பாதிக்காமல் ப்ரொஃபஷ்னல் லைஃப்குள்ளேயும் கரெக்டாக இந்த பர்சனல் லைஃப்பையும் வச்சுக்கிறதுன்னும் போது அவங்க 2 பேருடைய ப்ரெஷர் கண்டிப்பாக அதிகமாக இருக்க போகுது. பட் இஃப் தி ஆர் இன்டு இட் ஃபார் தியர் லவ் அப்படின்னா ஐ திங்க் அவங்க அதை ஜெயிச்சு வெளியே வந்துடுறாங்க. லைக் அதுக்கு ஐ மீன் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க ராஷ்மிகா நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். பட் ஸ்டில் அது அந்த டைமில் தான் எப்படி அவங்க ஃபேமிலி அண்ட் விஜய் தேவர்கொண்டா எப்படி வந்து அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க. அதில் லவ் ஃபேக்டர் அதிகமாக இருந்துச்சு, ஃபேம் கம்மி தான்னா கண்டிப்பாக அதை தாண்டி அவங்க கொண்டு போயிடுவாங்க. பட் ஃபேம் ரொம்ப
அதிகமாக ஒரு பேருக்காக ஒரு அட்ராக்ஷனுக்காக மற்றவங்க இந்த மாதிரி நம்மளை பற்றி பேசுறதுனாலன்னு வந்ததுன்னா ஐ திங்க் அது அது நாளடைவில் ப்ராப்ளம். நம்மளுக்கு தெரிய வரும் ஓகே. அதுவா இதுவா அப்படின்னு. ஓகே. ஒரு டிவோர்ஸ் பின்னாடி எவ்வளோ விஷயம் இருக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக சொன்னீங்க. நிறைய ரிலேஷன்ஷிப் பற்றி அட்வைஸ் கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ.